வணக்கம். அன்புள்ள பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாழ்வர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எழுதர்மை விவசாய வருகுடி மக்களுக்கும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் மாயக்கண்ணன் முடிசாய்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு விட்டு பூவாட காரியம்மா தாயே காளியம்மணி மருளாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசொலிக்கு உருளி மேளம் தான் முழக்கு சித்தாங்கு அணை கட்டி தாயே காளியம்மணி சீரி எழுதிடமா மேல் மலையனூர் கோயில் கொண்டு அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றேன் ஆடு எங்கு வந்திடமா நீ மலையனூர் அங்காளியே மேல் மலையனூர் அங்காளியே அக்காளி திருசூலியே சொல்லுமல்
காளியம்மா, இந்த ஊர் மக்களும் உலக மக்களும் நாடக நடிகர்களும் அனைவருமே நலமாக வளமாக வாழ வேண்டும் தாயே காளியம்மா. ஆத்தல் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தலுக்கு முதலாகி ரிக் யஜுன் சாமம் அதர்மலை வேகத்தில் முதல் பொருளாக உலகத்தில் காக்கும் கடவுளாக மச்சம் சிம்மம் கூர்மம் வராகம் வாமனம் பலராமன் பரசுராமன் என்று சொல்லக்கூடிய 8 அவதாரங்கள் எடுத்து கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய 8 அவதாரங்கள் எடுத்து திரேதா திரேதா துவாபுரி கழிவுகள் என்று சொல்லக்கூடிய நாக யுகத்திலும் திரேத உலகத்தில் வாசி தேவருக்கும் தேவகிக்கு மகனாக பிறந்து எது குலத்தில் வளர்ந்து தூர தேசம் என்று சொல்லக்கூடிய தூதி தேச அஷ்டாமரை நட்டை ஆண்டு வந்த பாண்டு மகராஜனுக்கும் குந்துமா தேவிக்கும் 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தார்கள். தருமன் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து அவருடைய தந்தையருக்கு பிறகு தருமனுக்கு மணிமகுடம் சூட்டி அஷ்டமரை நாட்டில் நீதியோடு நேர்மையோடு நாட்டை ஆண்டு வந்தார்கள். அப்படி வாழ்ந்த ஒரு தருணத்திலே அவருடைய பெரிய மகன் துரியோதனன் சூழ்ச்சியார், துரியோதனன் தாய்மாமன் சகுனியன் சூழ்ச்சியார், கர்ணன் சூழ்ச்சியார் நாடு நகரம் அத்தனை நடந்துவிட்டு 8 வடங்கிழந்து 9ஆம் வட ரோமரிசி வனத்தில் நின்று கொண்டு கண்ணா அபயம் கிருஷ்ணா அபயம் மாய கண்ணா அபயம் நடத்தியிருக்கின்றார்கள். பாண்டவர்களுக்கு என்ன ஆபத்து தெரியவில்லை. அவர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டும். புறப்படுகிறேன். பாண்டவரை தேடி மேதான் பறந்தாமல் தானே பாண்டவர்கள் தேடி மாய கண்ணன் வழினோ காந்தே ஓடிவாரில் மாய கண்ண ஓட்ட நல்ல பெருநாடையோ ஓடிவாரே மாய கண்ணன் திருப்பார்கடலை விட்டு ஓடிவாரே மாய திருப்பார்கடல் விட்டு ஓடிவாரே மாய கண்ணன் கடலை விட்டு மேதான் பறந்தாமல் தானே நடந்தே நல்ல பிறந்தானில் ஆராதம செய்து மாறே கடலை விட்டு மேதான் நெத்திவானு தானே நடந்தே இந்த மன விட்டு மேதோ மாய கண்ணன் வழினோ காந்தே மச்சனல்ல வடிவா கொண்ட மாயவானும் தானே நடந்தே நல்லவனதை விட்டு பாண்டவர்கள் வழிநாடாந்தார் பாண்டவரை காப்பாதற்கு அணிதினமும் நான் வாருவேன் பாண்டவர்கள் பார்ப்பானார்க்கு மாய கண்ணன் வழிநாட பேர் கண்ணா என்று காணாலைத்தால் முன்னை நின்று காட்சி தருவேன் கண்ணா என்று தானாளை தா சுபா சென்று காச்சாளி பேர் ரோமரிஷி வனத்தை தேடி ஓடிவாரே மாய கண்ண ரோமரிசி வனத்தை நாடி ஓடி வாரே சுபாசைங்கே ஓட்ட பெருநடையா ஓடிவாரே மாய கண்ண ஓட்ட நல்ல பெருநாடையா ஓடி வாரே மாய கண்ணன் ஓட்ட பெருநடையா ஓடிவாரே மாய கண்ண ஓட்ட பெருநாடையா ஓடி வாரே மாய பாண்டவர்கள் இருக்கப்பட்ட பர்ணக சாலைக்கு முன்பதாக வந்து விட்டேன். பாண்டவர்களை சந்திக்க வேண்டும். பாண்டவர்களே பாரிலத பரணை போற்றி செழும் பச்சரிலே ஏணி போற்றி பரலந்த பரணை போற்றி கண்ணா பச்சை முக பண்ணா போற்றி பாரிலத பரணை போற்றி கல்லா பச்சை முறை கல்லா போற்றி கண்ணா பரலந்த மனையால் சீதை கண்ணா மகளுடனே போற்றி போற்றி பாரிலத மாயவனை கண்ணா மணபலோ போற்றி போற்றி
போற்றி போற்றி வலதுபுறம் சுற்றி வந்தோம் கண்ணா மகுடனே போற்றி போற்றி வலது புறம் சுத்தி வந்தேன் கண்ணா பாகுடனே போற்றி போற்றி சரணம் சாரணம் கண்ணா நாங்கள் அல்பணிந்தோம் போற்றி போற்றி சரணம் சாரணம் கண்ணா நாங்கள் அல்பணிந்தோம் போற்றி போற்றி சரணம் சாரணம் கண்ணா நாங்கள் அல்பணிந்தோம் பாண்டவர்கள் சரணம் சாரணம் கண்ணா நாங்கள் அல்பணிந்தோம் பாண்டவர்கள் ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருப்படி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருப்படி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா உந்தன் திருப்படி சரணம் கண்ணா ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா வந்தல் திருப்படி சரணம் கண்ணா கண்ணா கோவிந்தா கோபாலா மதுசூனா பத்து விடையுடனே பார்க்கலே பள்ளி கொண்டாட பச்சை பாட்டுகளின் தாங்களுடைய பதங்களுக்கு கோடான கோடி சரணம் ஐயா கோடான கோடி சரணம் தர்மனந்தான் நானும் திருப்பாக்கடையில் மாப்படையில் வள்ளி கொண்டிருக்கிற தருணத்தில் என்னை நினைத்து கண்ணாபயம் கிருஷ்ணாபயம் மாய கண்ணாபயம் என்று அழைத்து கண்ணத்தை தெரிவிக்க வேண்டும் பாண்டவர்களே. கண்ணா தாங்களை எதற்காக அழைத்தோம் என்றால் ஆ, அஷ்டாபுரத்திலே நடத்தினது தாங்கள் அனைவருக்குமே தெரியும் அல்லவா. இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாம் இந்த வனத்திலே பர்ணக சலை அமைத்து காய்கறிகள் சாப்பிட்டு வாழ்ந்து வருகின்ற வேலையிலே இவ்விடத்திலே ரோமரிசி முனிவரை கண்டோம். அவரிடத்திலே சென்று உபாயம் கேட்கும் பொழுது நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வனவாசம் செய்தாலும் அந்த பாய்வானவன் பாகம் கொடுக்க மாட்டான். ஆகையினாலே உங்களுக்கு ஆபத்து என்றால் ஓடோடி வந்து காக்கக்கூடியவர் மாயக்கண்ணன். அவரை அழைத்தால் நிச்சயம் உபாயம் கிடைக்கும் என்று தெரிவித்தார். ஆகையினாலே உங்களை அழைத்திருக்கின்றோம். நாங்கள் நாட்டிலே ஆள்வதா இல்லை காட்டிலே வனவாசம் செய்வதா நீங்கள் தான் கூற வேண்டும் கண்ணா. தர்மனந்தான் அதாவது துரியனிடத்தில் சென்று பகடையாடி நாடு நகரம் அத்தனை இழந்து விட்டு அண்ணன் தம்பிகள் ஐவரும் தேவி துரவதி 6 பேரும் ஒவ்வொரு வனமாக கடந்து 8 வனம் முடிந்து 9வது வனம் ரோமரிசி வனத்துக்கு வந்து ரோமரிசி முடிவிடத்தில் பட்ட துயரமெல்லாம் எடுத்துரைக்க அந்த ரோமரிசி முடிவர் என்ன தெரிவித்தார்? அதாவது நீங்கள் ஐவரில் ஒருவர் நாட்டுக்கு செல்ல வேண்டுமானால் என்னாலும் காத்து வரும் மாயக்கண்ணன் அழைத்து தற்கு உபாயம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் தர்மனந்தா அந்த துரியோதனன் உங்களுக்கு விருந்து கலைத்தான் அல்லவா? விருந்து கலைக்கும் பொழுது என்னை அழைத்து சென்றிருந்தால் நீங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவரும் தேவி துரவதி 6 பேருமே இந்த காடு வனத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்குமா? என்ன செய்வது கண்ணா? சகோதரன் என்ற சந்தோஷத்திலே சற்று தாங்களை அழைக்காமல் சென்று விட்டோம். அகட்டும் தர்மனந்தா இருந்தாலும் அண்ணவன் யார்? பெரிய தந்தை மகன் சகோதரன் என்று எண்ணி அதாவது சகோதரன் என்று எண்ணி சென்றேன். சென்று பகடியாடி நாடு நபர் அத்தனையுமே இழந்துவிட்டு காடு வனத்திலே அண்ணன் தம்பிகள் ஐவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மைதான் கண்ணா. காய்கறிகளை தின்று காலங்கள் கழித்து வருகின்றீர்கள். உண்மைதான். நீங்க நாட்டுக்கு செல்வதா இல்லை காடு வனத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதா? தாங்கள் தான் தற்போது தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் வேண்டும் கண்ணா. தர்மனந்தா மீண்டும் 12 வருடம் இந்த வனத்தில் அலைந்து திறந்தாலும் கூட துரியோதனன் ஆகப்பட்டவன் உங்களுக்கு நாடு கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டானா? ஆம். அதற்கு என்ன செய்வது கண்ணா? தர்மனந்தா கண்ணா துரியோதனன் நண்பன் கர்ணனாகப்பட்டவன் ஒரு நாகபாசக்கணி ஒன்று நாளொன்றுக்கு 10 நல்ல பாலம் கொடுத்து சீருடன் சிறப்புடன் வளர்த்து வருகிறான். எதற்காக தெரியுமா? உன்னுடைய தம்பி அர்ஜுனனை கொல்வதற்காக. அப்படியா? ஆமா. சரி. ஆகையினால் நாகபாசக்கணியை வெல்ல வேண்டுமானால் உங்க கையில் எந்த ஆயுதம் இல்லை. எங்களிடத்தில் எந்த ஒரு ஆயுதம் இல்லையா கண்ணா? அதாவது 14 யோகத்திலுமே எங்கேயுமே அந்த உண்மைதான் கண்ணா. நாகபாசக்கணியை வெல்வதற்கு எதிர்கணை இல்லை. உண்மைதான் கண்ணா. என்ன செய்ய போகின்றீர்கள்? என்ன செய்வதென்று தெரியாமல் தானே தாங்களை அழைத்திருக்கின்றோம். நீங்கள் தான் தக்க உபாயம் கோர வேண்டும் கண்ணா. தர்மனந்தா கண்ணா திக்கு தெரியாமல் என்னை அழைத்து என்ன செய்வதென்று கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மைதான் கண்ணா. தர்மனந்தா கண்ணா ஐவரில் ஒருவர் சடா முடிதரித்து சரி சன்னியாசி போல் ரூபம் கொண்டு மண்ணாசை மணியாசை பெண்ணாசை பொருளாசை 4 ஆசையை வெறுத்து பூமியை பார்த்த கண்ணால்
பின் திரும்பி பாராமல் அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா வெள்ளிங்கிரி ஆண்டவா ஜெய் சங்கரா என்று அந்த ஈஸ்வருடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டு எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? எங்கு செல்ல வேண்டும் கண்ணா? இந்திரவன நீலவனம் பழங்கிப்பற சென்று 91 தவக்கம்பத்தை நட்டு அத்தவக்கம்பத்துக்கு 7 கடுகு வைத்து 7 கொட்டப்பாக்கு வைத்து 7 எலுமிச்சங்கனை வைத்து செவ்வரளை புஷ்பங்களை வைத்து, அதாவது கம்பத்து மேல் ஒருவன் வலதுகால் மண்டியிட்டு இடதுகால் குந்த வைத்து அருந்தவம் அரகரா சிவசிவா என்று அருந்தவம் செய்து கொண்டிருந்தால் அந்த ஈஸ்வரனாகப்பட்டவன் காட்சி கொடுப்பார். உங்களுக்கு என்ன வரும் என்று கேட்பார். அந்த நேரத்திலே தாங்களுடைய இடதுகையில் இருக்கக்கூடிய பாசுவதரத்தை கொடுத்தால், அதாவது நாங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவரும் தேவி துரோவர் 6 பேரும் நாட்டுக்கு செல்ல முடியும், இல்லை என்றால் செல்ல முடியாது என்று தெரிவித்தால் அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் அவர் இடத்துல கடத்தில் இருக்கக்கூடிய பாசுவதரத்தை கொடுத்து வருவார். பாசுவதாசனத்தை பெற்று வந்தால் துரியோதனை வென்று விடலாம், துர்ச்சோதனை வென்று விடலாம், கர்ணனை வென்று விடலாம், அண்ணன் தம்பிகள் ஐவருமே நாட்டுக்கு சென்று விடலாம். திருமணம் தான் கண்ணா. அப்படி என்றால் தாங்களுக்கு கூறிய விளைவை தவம் செய்து ஈஸ்வரன் இடதுகை பாசுபதாசனத்தை பெற்று வரும் என்று தெரிவிக்கிறீர்கள். ஆகையினாலே ஐவருக்கும் மூத்தவன் நான் தான். அந்த பகட சாலையிலே அமர்ந்து பகடை ஆடியவனும் நான் தானே. ஆகையினாலே எனக்கு இப்பொழுது உத்தரவு கொடுங்கள். நானே சென்று தவம் செய்து பாசுபதாசனத்தை பெற்று வருகிறேன் கண்ணா. தருமணந்தா, இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? என்ன வேடிக்கை? நீ சென்று தவம் செய்து பாசுவதத்தை பெற்று வருகிறாயா? உண்மைதான் தருமணந்தான் கண்ணா. நீ இங்கிருந்து நீலவனம் பழங்கிப்பறை சென்று 91 தவக்கம்பத்தை நட்டு தவம் செய்து ஈசன் இடதுகடத்தில் இருக்கக்கூடிய பாசுவதத்தை பெற்று வரும் பொழுது சரி, வழியில் யாராவது ஒருவர் அந்த பாசுவதத்தை தானமாக கொடுங்கள் சாமி என்று கேட்டால் உன்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய பாசுவதத்தை தானம் செய்துவிட்டு வந்து விடுவாய். உண்மைதான் கண்ணா. நாட்டுக்கு செல்ல முடியுமா? தர்மத்தில் சிறந்தவன் உன்னால் செல்ல முடியாது என்று தெரிவிக்கின்றேன். திருமணம் தான் கண்ணா. அப்படி என்றால் என்னால் முடியாத காரியம் என்றால் என தம்பி வீமன் இருக்கிறானே, அண்ணனை அனுப்பலாமே. கண்ணா, மாயவா, மதுசூதனா, கோவிந்தா, கோபாலா, பெருமாளே, தாங்கள் எனக்கு விடவர் கேட்டுக்க வேண்டும். தாங்கள் விடை கொடுத்தால் அந்த பழிக்கு வர சென்று ஈஸ்வரத்தை தவம் புரிந்து நான் தவத்தில் மெச்சி அண்ணன் பாசுமத கடையை வாங்கி வருகிறேன். கண்ணா, வீமா, கண்ணா, உன்னால் வாழ்த்தி எனக்கு வாழ்த்தி தாங்கள் வாழ்த்தி 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 வீடு கொடுங்கள். நான் சென்று வரேன் இப்பொழுது. வாழ்த்தி வீடு கொடுங்கள். வல்லவனை போய் வரேன். போக எனக்கு போக அண்ணா போக 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 வீடு கொடுங்கள். நான் சென்று வரேன் இப்பொழுது. போக வீடு கொடுங்கள். நான் போய் வரேன் ஈஸ்வரிடம். ஈஸ்வரிடம் தானே சென்று நான் பசுபதம் பெற்று வரேன். சட்டமுடி தந்தரித்து சட்டமுடி தந்தரித்து நான் சன்னியாசி போல் ரூபம் கொண்டு சட்டமுடி தந்தரித்து அண்ணா சன்னியாசி போல் ரூபம் கொண்டு சன்னியாசி போல் ரூபம் கொண்டு அண்ணா சன்னியாசி போல் ரூபம் கொண்டு நான் தவம் செய்து பெற்று வரேன். நான் தவம் செய்து பெற்றுகிறேன். கண்ணா வாழ்த்தி வாழ்த்தி கண்ணா வாழ்த்தி 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 வீடு கொடுங்கள். நான் வல்லவனும் சென்று வரேன். அண்ணா, மாயவா, மதுசூதனா, கோவிந்தா, கோபாலா, தாங்கள் விடை கொடுத்தால் தாங்களுடைய ஆசையால் நான் சென்று அந்த பாசுபதங்களை பெற்று வருகிறேன். கண்ணா, வாழ்த்து விடை கொடுங்கள். கண்ணா, சென்று வருகிறேன். வீமா, உன்னால் முடியாது தெரிவிக்கின்றேன். ஆம், ஏன் முடியாது? பக்தி இல்லையா? ஈஸ்வரை காண முடியாதா? நான் நினைத்தால் இந்த மாத்திரமே இந்த இடத்தில் அந்த ஈசனை காண முடியும். கண்ணா, தாங்கள் என்னால முடியாது என்று தெரிவிக்கிறேன். யாது காரணம்? வீமா, கண்ணா, நீ நினைத்தால் நீலவன பழங்கிப்பற செல்ல தேவையில்லை. இந்த இடத்தில் உன்னால் சிவனை காண முடியும். உண்மைதான் கண்ணா. இருந்தாலும் நீயோ இந்திரவன நீலவன பழங்கிப்பற சென்று 91 தவக்கம்பத்தை நட்டு தவம் செய்து கொண்டிருக்கிற தண்டத்தில் உண்மைதான் அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் உன்னுடைய தவத்தை சோதித்து பார்ப்பதற்காக சற்று நேர தாமதம் செய்தாலும் கூட ஈசன் என்று பாராமல் தாக்க துணிந்துடுவாய். பொறுமை இழந்தவன், முன்கோபம் படித்தவன், உன்னால் முடியாது தெரிவிக்கின்றேன். வீமா, உண்மைதான் கண்ணா, உண்மைதான். ஏனென்றால் அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் நினைத்து சற்று தாமதம் செய்தால் நானோ கண் கோபமாக அந்த தெய்வலோகத்தை அழித்து விடுவேன். அதனால் என்னால் முடியாது தெரிவித்தேன். ஆமா, தாங்களும்
எனது அண்ணா தருமபுரியும் கலந்து உரையாடுங்கள். ஆகட்டும். கண்ணா என தம்பி வீமலாம் முடியாது என்றால் ஆ. தம்பி நகுலன் இருக்கிறான் அளவான பிளாமை. நகுலனா? நகுலன் குதிரை சவாரிகள் விற்க வல்லவன். அவன் செல்லும் வழியில் ஏதாவது ஒரு குதிரை பார்த்தால் அந்த குதிரை மேல் அமர்ந்து சவாரி செய்து கொண்டிருப்பான். அண்ணவன் செல்லும் காரியத்தை மறந்து விடுவான். தருமனந்தான். அப்படியா? அப்படி என்றால் என தம்பி அனைவருக்கும் இளையவன் சாஸ்திர வேந்தன் சகாதேவன் இருக்கிறானே, நாளைக்கு நடப்பதை இன்றைக்கே கணித்து கூறக்கூடியவன். அண்ணனை அனுப்பினால் நிச்சயமாக பாசுவாசத்தை பெற்று வருவான். கண்ணா தருமனந்தா, சகாதேவன் சதா சாஸ்திரம் படித்தவன். அவன் இன்று செல்லலாமா இல்லை நாளை மறுநாள் செல்லலாம் என்று ஜாதகத்தை புரட்டி பார்த்து கொண்டிருப்பான். அப்பொழுது இங்கிருந்து இந்திரவன நீலவன பழங்கிப்பர் சென்று 97 தவக்கம்பத்தை நட்டு தவம் செய்து கொண்டிருக்கிற தன்னத்தில் ஈஸ்வரன் அகப்பட்டவர் அவருடைய கண் முன்பதாக தோன்றி கேட்கும் வரத்தை கொடுக்கும் பொழுது அவன் நெல்ல நேரத்தை பார்த்து கொண்டிருப்பான். நெல்ல நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற தன்னத்திலே அந்த ஈஸ்வரன் அகப்பட்டவர் மறைந்து விடுவார். பாசவத்தை உங்களால் பெற முடியாது. ஆகையினால் அண்ணவனாலே முடியாது என்று தெரிவிக்கின்றேன். கண்ணா என்ன ஒரு வேடிக்கை! யாரால் முடியாது என்றால் தெரிவித்தால் யாரால் தான் தவம் செய்ய முடியும்? அதை மறைக்காமல் கூறுங்கள் கண்ணா. நீங்க 4 பேர் தான் பிறந்தீர்களா? 5 பிறந்தோம். ஏன் ஒருவனை பேரை சொல்லவில்லை? அர்ஜுனை பற்றி இவ்விடத்தில் நீங்கள் எதற்காக பேச வேண்டும் என்று கேட்கிறீர்களே, ஏன் பேசவில்லை? அர்ஜுனன் அதாவது தவத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று நீங்கள் தெரிவித்தீர்கள். ஆமாம். எப்படி தெரிவித்தீர்கள்? மண்ணாசை, ஆ. மணியாசை, ஆ. பெண்ணாசை, ஆ. பொருளாசை 4 ஆசையை வெறுத்து பூமியை பார்த்த கண்டான். பின் திரும்பி பாராமல் அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா வெள்ளிங்கிரி ஆண்டவா என்று சிவபெருமானுடைய திருநாமத்தை நாவில் உச்சரித்து உண்ணமாக செல்ல வேண்டும் என்று தெரிவித்தேன். அப்படி தெரிவித்தீர்கள் அல்லவா? அர்ஜுனை பற்றி தங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் நீங்கள் கூறியபடி அனைத்து ஆசைகளையும் மறந்து விடுவான். ஆனால் அர்ஜுனனோ பெண்ணாசை உடையவன், பேடு மனம் கொண்டவன். உருளைக்கு சேலை கட்டியிருந்தாலும் கூட அதை அவிழ்த்து ஆனா பெண்ணா என்று பார்க்கக்கூடியவன். ஆற்று மணலை கூட எண்ணி விடலாம். அர்ஜுனன் மனைவிமார்களை எண்ண முடியாது. அப்படிப்பட்டவன் பெண்ணாசையை மறந்துவிட்டு எப்படி தவத்திற்கு செல்ல முடியும் கண்ணா? முடியாது. அர்ஜுனனால் ஒரு காலத்திற்கும் தவத்திற்கு செல்லவே முடியாது கண்ணா, முடியாது. தருமனந்தா, உன்னுடைய தம்பி அர்ஜுனன் பெண்ணாசை படித்தவன் தான், பேடி மனம் கொண்டவன் தான். உருளைக்கு சேலை கட்டியிருந்தாலும் ஆனா பெண்ணை என்று அவிழ்த்து பார்க்கக்கூடியவன் தான். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அண்ணாவுடைய மனதில் நினைத்தால் எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அர்ஜுனன் ஒருவன் தான் தவத்துக்கு சேர்ந்தவன். உங்க 4 பேர்களை தவம் செய்வதற்கு முடியாது என்று வைக்கின்றேன். இல்லை கண்ணா, நீங்கள் எவ்வளவுதான் கூறினாலும் என தம்பி அர்ஜுனன் பெண்ணாசையை மறந்துவிட்டு தவத்திற்கு சென்று பாசுவாசத்தை பெற்று வருவான் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கில்லை. நாம் இருவருமே கலந்து ஆலோசித்துக் கொண்டிருப்பதை விட எனது தம்பி அர்ஜுனனை இவ்விடத்தில் வரவழைத்து தவத்திற்கு சிறந்தவனா இல்லையா என்பதை கலந்து ஆலோசித்துக் கொள்ளலாம். தர்மனந்தா, அண்ணவன் தெய்வேந்தனுக்கு தத்துவமாக பிறந்தவன், 5 பேர் நம்ம கொண்டவன். அண்ணவன் ஒருவன் தான் முடியும். அண்ணவன் வரவை எதிர்பார்ப்போம். ஐயப்பா, அப்படியே ஆட்டும் கண்ணா, நீங்கள் எவ்வளவு கூறுகின்றீர்கள். ஆகையினாலே என தம்பி அர்ஜுனனை இவ்விடத்தில் வரவழைத்து தவத்திற்கு சிறந்தவனா இல்லையா, பெண்ணாசையை மறந்துவிட்டு செல்வானா இல்லை பெண்ணாசையோடு தான் செல்வானா என்பதை இவ்விடத்திலே ஆலோசித்துக் கொள்ளலாம். அப்படி ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா தம்பி அர்ஜுனனோ எங்கு சென்றிருக்கின்றான்? ஐயப்பா தர்மனந்தா, ஏன்னா தம்பி அர்ஜுனன் இப்பொழுது வனத்திற்கு எங்களுக்காக காய்கறிகள் பறிப்பதற்காக அடுத்த வனத்திற்கு சென்றிருக்கிறான். அடுத்த வனத்துக்கு சென்றிருக்கிறான். ஆமா. அண்ணவன் வருவை எதிர்பார்த்து அண்ணவனால் செல்ல முடியுமா முடியாது என்று நாம் இருவரும் சோதித்து பார்ப்போம்.